வசியத்துக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப பவர். ஆனா, கொஞ்சம் பொறுமை மட்டும் வேணும். அதாவது இவங்க ரொம்ப நாள் காலகட்டங்கள்ல பிரிஞ்சு சண்டை போட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ, அத அவங்கள வந்து ஹீல் பண்ணி, அதுக்கப்புறம் அவங்கள ஒண்ணு சேர்த்து, அந்த மாரி பண்ணதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ, அதனால அது வந்து அவங்களுக்கு பேஷன்ஸா நம்ம என்ன சொல்றாங்களோ, அத மட்டும் கேட்டுட்டு அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா, யாரு என்னதான் வசியம் வந்து அந்த மாதிரி 2 பேரும் ஒரே ஆளுக்கு அப்படிலாம் பண்ணா கூட, அந்த இடத்துல உண்மை தான் ஜெயிக்கும். ஸோ நம்ம வந்து அந்த வசியம் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான் நம்மளோட பொறுப்பு. அதுக்கு தான் நான் எப்போவுமே வந்து அவங்களோட ஜாதகம் கேட்பேன். ஜாதகம் எந்த காலகட்டத்தில் இருக்காங்க, அவங்களோட ஃபோட்டோ இதெல்லாம் வந்து நம்ம கேட்போம். நமக்கே தெரிஞ்சிடும் இது பண்ண முடியும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அவங்களுக்கு பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் நாங்கள் வந்து பண்ணுவோம். அவங்க பேசும்போதே தெரிஞ்சிடும் அவங்களோட ஒய்ஃபா இல்லையா, இல்லை இவங்க யாரையோ செகண்ட் இது பார்க்குறாங்களா, இல்லை மச்சி வேணும்வாங்க. அப்படிலாம் அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. நாட்களையே நரம்பு இல்லை அப்படியெல்லாம் பேசுவாங்க, பேசி கேட்பாங்க. நாங்கள் வந்து பண்ணுறதில்ல. ஏன்னா அது வந்து ஜென்யூனாக இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கு தான் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கேட்போம். பார்க்கும்போதே அந்த ஜாதகத்திலே தெரிஞ்சிடும் இது என்ன, இதை சேர்க்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தெரியும். இன்னொரு வாட்டி நாங்கள் பண்ணி கொடுக்குற விஷயம் 12 வருஷத்துக்கு ஒர்க் ஆகும். அவ்வளோ அந்யோன்யமாக ஆகிடும். கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. விஷயம் பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த சண்டை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நாங்கள் சொல்கிறத வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அப்போ வந்து பிரிஞ்சு போகிறதுங்கிற பேச்சுக்கு அங்கே இடம் இருக்காது. அப்படி ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா, அதாவது இடுமருந்து அப்படிங்கிறது உண்மைதான். நிறைய பேர் இதில் வந்து இறந்தெல்லாம் போயிருக்காங்க. இடுமருந்து இருந்து நிறைய நோய்வாய்ப்பட்டு அப்படியே கூட இறந்துருக்காங்க. அவங்களுக்கு அந்த பாடியில் இருக்க பார்ட்ஸில் இதெல்லாம் இதுவாகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டெய்லி அந்த வணக்கம் வணக்கம் மேம். நம்ம வந்து வசியம் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து பேசியிருக்கோம், நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னும் பொழுது நீங்கள் எதனா ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லுங்கள் மேம். இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்துச்சு, ஆனால் இந்த நாங்கள் வந்து இந்த சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தோம், சில ரெமிடிஸ் கொடுத்தோம், அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து இவ்வளோ நல்லா மாறி அவங்க வந்துட்டு இப்போ லைஃப்பை ரொம்ப நல்லா லீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லுங்கள் மேம். அதாவது ஒரு பொண்ணு இருந்துச்சு, ஒய்ஃப் இல்லை, மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ அப்போ பண்ணத்துக்கு அந்த பையன் லவ் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த பையன் லவ் பண்ணிகிட்டே இருந்தவன் திடீர்னு வந்து இன்னொரு பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இவ்வளோ நாள் நமக்கு வாக்கு கொடுத்து எல்லாமே பண்ணி நம்மளோட இருந்தவன் இந்த மாதிரி விட்டுட்டு இன்னொரு பொண்ணு பின்னால் போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இந்த வீடியோ இந்த மாதிரி பார்த்துட்டு எங்களை தொடர்பு கொண்டுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த விஷயங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக அவங்க அதை ஃபாலோ பண்ணாங்க. அப்போ வந்து என்ன மேடம் இன்னுமே நடக்கவே இல்லை, அவங்க வந்து மறுபடியும் அந்த பொண்ணு பக்கத்துலேயே வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க, அவங்க இருக்கிற லொக்கேஷன் கூட எனக்கு தெரியுது, ஆனால் என்னால் கேட்க முடியல. அப்புறம் திருப்பி வீட்டுக்கு வந்தாங்கனாலும் பேசவும் மாட்டேங்கிறாங்க, ரொம்ப தள்ளி தள்ளி போயிட்டுருக்குறாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து நான் வந்து ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். இதை நீங்கள் கவலைப்படாதம்மா, கண்டிப்பாக இந்த விஷயம் நடக்கும், ஆனால் நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னேன். கரெக்டாக அதே மாதிரி அந்த பொண்ணு ஃபாலோ பண்ணுச்சு. கரெக்டாக அந்த பையன் அந்த பொண்ணை வந்து பிரிஞ்சுட்டு இந்த பொண்ணையே திருப்பி கல்யாணம் பண்ணிட்டு இப்போ நல்லா செட்டில்டு இன் யூஎஸில் இருக்கான். ஸோ அதனால் அந்த விஷயத்துக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப பவர். ஆனால் கொஞ்சம் பொறுமை மட்டும் வேணும். அதாவது இவங்க ரொம்ப நாள் காலகட்டங்களில் பிரிஞ்சு சண்டை போட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ அதை அவங்கள வந்து ஹீல் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள ஒன்று சேர்த்து அந்த மாதிரி பண்ணத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ அதனால அது வரலும் அவங்களுக்கு பேஷன்ஸாக நம்ம என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் கேட்டுட்டு அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா கட்டாயம் அந்த விஷயம் வந்து நடந்துடுது. இப்போ ஒரே ஆளுக்கு வந்து 2 பேர் வசியம் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது யாருக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 2 பேருமே ஒரே ஆளுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஆள் வந்து கொஞ்சம் மென்டலி எதனா அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி, அதெல்லாம் உண்மைதாங்களா? அது 2 பேரும் வந்து ஃபஸ்ட்டு வந்து பண்ணுறாங்க தான். அந்த ஏன்னா மாதிரி ஒரே ஒரே ஆளுக்கு வந்து ஆள் 2, வந்து 3 பேர் 2, 3 பேர் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையான லவ்வுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அது அந்த அந்த லவ் வந்து அவங்கள வாழ வச்சிடும். ஸோ அவங்களே புரிஞ்சுப்பாங்க யார் உண்மையாக இருக்கா, யார் பொய் அப்படிங்கிறது. அவங்க வந்து அவங்களோட குலதெய்வம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அது வந்து காப்பாற்றிடும். அப்போ காப்பாற்றும்போது அவங்களுக்கு புரிய வைக்கும் உண்மை பொய் அப்படின்னு. யார் என்னதான் விஷயம் வந்து அந்த மாதிரி 2 பேரும் ஒரே ஆளுக்கு அப்படிலாம் பண்ணால் கூட அந்த இடத்துல உண்மை தான் ஜெயிக்கும். யார் உண்மையாக லவ் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கு தான் அவங்க வந்து கட்டுப்பட்டு அப்படி போவாங்க. அது வந்து நம்ம பண்ண வேண்டாம்.
யூனிவர்ஸே பண்ணிடும், அது இயற்கையே பண்ணிடும். ஸோ நம்ம வந்து அந்த வசியம் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான் நம்மளோட பொறுப்பு. அதுக்கு தான் நான் எப்போவுமே வந்து அவங்களோட ஜாதகம் கேட்பேன். ஜாதகம் எந்த காலகட்டத்தில் இருக்காங்க, அவங்களோட ஃபோட்டோ இதெல்லாம் வந்து நம்ம கேட்போம். நமக்கே தெரிஞ்சிடும் இது பண்ண முடியும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அவங்களுக்கு பண்ண முடிஞ்சா மட்டும்தான் நாங்கள் வந்து பண்ணுவோம் விஷயம்ன்றது. எல்லாருக்கும் எல்லா நிமிஷத்துலையும் தான் பண்ணி கொடுக்க மாட்டோம். அவங்க பேசும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். இவங்களுக்கு பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அதை இது பண்ணிட்டு நாங்கள் பண்ணி கொடுப்போம். இப்போ சில பேருக்கு நீங்க வந்து இல்ல நாங்க வந்துட்டு உங்களுக்கு பண்ண மாட்டோம் அப்படிங்கறது சொல்லும்போது, என்னென்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ்லாம் நீங்க வந்து ஃபேஸ் பண்றீங்க மேம்? ஒரு ஒரு மெயில் வச்சுக்கோங்களேன். அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. மேடம் வந்து ரொம்ப நாளாக ஒருத்தங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் இல்லை இறந்துட்டாங்க. நான் பார்த்துக்கலான் இருக்கேன் அந்த லேடியை. ஸோ அதனால் அவங்க வந்து கண்டுக்கூட மாட்டேங்கிறாங்க. ஸோ எனக்கு அவங்க வேணும். உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்பேன். கல்யாணம் ஆகிடுச்சு மேடம். அப்புறம் அப்படின்னு கேட்பேன். இல்லை எனக்கு இவங்க வேணும், நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னான். ஒன்று வச்சு என்னால் ஒழுங்காக பார்த்துக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இதே வேலையை அவங்க பண்ணால் உனக்கு ஓகேவா அப்படி அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னா. அப்போ நான் தான் பணம் கொடுத்து பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேனே, நீங்கள் எனக்கு பண்ணித்தாங்களேன்னு சொன்னோம். இயற்கைக்கு எதிராக நாங்கள் பண்ணுறது கிடையாது, அதனால் நீங்கள் வேறு யாரையாவது பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய அவாய்ட் பண்ணியிருக்கேன் நான். பணம் வந்து 2ஆம் பட்சம். ஆனால் இதில் வந்து இந்த இல்லீகல் அஃபேரு அது இல்லாமல் உண்மைக்கு நேராக இந்த பெண்களுக்கு எதிராக எனக்கு வந்து அந்த பண்ணி கொடுக்கறதுல எனக்கு சுத்தமாக ஒரு துளி உடன்பாடு கிடையாது. ஓகே. இப்போ நீங்க அப்படி சொல்லும்போது அவங்க என்னெல்லாம் சொல்லி உங்கள்கிட்ட கேட்பாங்க மேம்? இப்போ சில பேர் என்னன்னா நான் தான் காசு தான் கொடுக்குறேன் நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு ஹார்ஷா கேட்பாங்க. சில பேர் அது ஒத்துக்க மாட்டாங்க. இல்லைன்னா இல்ல உண்மையாவே வந்துட்டு அவங்க பொய் சொல்லி இல்ல அவங்க தான் என் ஒய்ஃப்னே சொல்லிலாம் பண்ணி கொடுக்க சொல்லி பொய் சொல்லிலாம் கேட்பாங்க இல்லையா? அதெல்லாம் எப்படி மேம் கண்டுபிடிக்கிறீங்க? அதெல்லாம் எப்படி அவங்க பேசும்போதே தெரிஞ்சிடும் அவங்களோட ஒய்ஃபா இல்லையா, இல்லை இவங்க யாரையோ செகண்ட் இது பார்க்குறாங்களா, இல்லை மச்சி நிச்சி வேணும்னுவாங்க. அப்படிலாம் அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. நாட்களே நரம்பு இல்லாம அப்படியெல்லாம் பேசுவாங்க, பேசி கேட்பாங்க. நாங்கள் வந்து பண்ணுறதில்ல. ஏன்னா அது வந்து ஜென்யூனாக இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கு தான் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கேட்போம். பார்க்கும்போதே அந்த ஜாதகத்திலே தெரிஞ்சிடும் இது என்ன, இதை சேர்க்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தெரியும். அப்படி சேர்க்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் பண்ணி கொடுப்போம். அதுவும் இல்லாமல் இந்த கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைங்க 3 குழந்தைங்க 2 குழந்தைங்கள விட்டுட்டு அப்படியே அந்த ஜென்ட் வந்து வேற ஒருத்தவங்களோட போயிடுறாங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் இல்லாமல் இருக்கிறவங்க எதுக்கு அந்த குழந்தைங்கள பெற்றுட்டு இந்த உலகத்துக்கு கொண்டு வந்துட்டு இவங்களால செய்ய முடியலன்னா எதுக்கு அந்த வேலையை அவங்க பார்க்கணும்? அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. அதில் வந்து சஃபர் ஆகிறது இந்த குழந்தைகள் தான். அந்த அம்மா அந்த குழந்தைங்களையும் வச்சுட்டு ஒன்றுமே தெரியாது, அந்த புருஷனே நம்பி ஃபுல் காலமும் கழிச்சிருக்கும். திடீர்னு ஒருத்தங்க விட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க, வீட்டையும் பார்க்கல ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சும்மாவே அந்த அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு அப்படி போயிட்டாங்கன்னா அந்த அம்மா வந்து எழுத படிக்க கூட தெரியாது. வச்சுட்டு அந்த அம்மா ஒவ்வொன்று அழுகுது. இது வந்து ரியலாகவே நடக்குது. ஒவ்வொன்று அழுகும் போது அதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பாவமாக அப்படி இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஆளை வந்து திருப்பி இந்த அம்மாவோட சேர்க்கறதுக்கு வசியம் பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரி வசியம் பண்ணி நிறைய சேர்ந்துருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க சேர்ந்துருக்காங்க. அவங்க வேற யார் சேர கூட வச்சிருக்கோம். இருந்தாலும் நம்மளால அது வந்து கட் பண்ணிட்டு இந்த ஃபேமிலியோட இருக்கிற மாதிரி நாங்கள் வசியம் பண்ணி கொடுத்துருக்கோம். சேர்ந்துருக்காங்க. அதாவது ஒரு குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த நாடே நல்லா இருக்க தானே போதும். ஸோ அதுதான் அந்த வசியம் பண்ணி நம்ம சேர்த்து வச்சுட்டதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு சண்டை வருது. திருப்பி வந்துட்டு 2 பேருக்குள்ள வந்து ஒரு கருத்து வேறுபாடுகள் வருது அப்படின்னா, அவங்க சுமூகமா பிரிஞ்சுடுறது நல்லதா? இல்ல நம்ம அந்த வசியம் வந்து திருப்பி நம்ம அத இன்னொரு டைம் வசியம் பண்றது அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போலாமா மேம்? இன்னொரு வாட்டி நாங்கள் பண்ணி கொடுக்குற விஷயம் 12 வருஷத்துக்கு ஒர்க் ஆகும். அவ்வளோ அந்யோன்யமாக ஆகிடும். கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. விஷயம் பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த சண்டை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நாங்கள் சொல்கிறத வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அப்போ வந்து பிரிஞ்சு போகிறதுங்கிற பேச்சுக்கு அங்கே இடம் இருக்காது. அப்படி ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா சுமூகமாக பேசி தீர்க்கறது நல்லது. சில விஷயங்கள் பேச முடியல, நம்மளால இருக்கவே முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த விஷயம் தான் இருக்கே, அந்த விஷயம் வந்து பண்ணி ஏன் பிரிஞ்சு போகிறீங்கன்னு நான் கேட்குறேன். இத்தனை காலம் வாழ்ந்துட்டு ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு ஏழரை நடந்திருக்கும், இல்லை ஏதோ ஒரு செவ்வாய் தோஷம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற காலத்தில் பிரிவாங்க. அந்த மாதிரி பிரியாமல் இருக்கிறதுக்கு இந்த விஷயம் வந்து நிறையாவே யூஸ் ஆகும். அதில் வந்து சேர முடியுது, எல்லாரையும் சேர்த்து வைக்க முடியுது. இன்னைக்கு கூட யாரோ ஒருத்தங்க கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இன்னைக்கு இவங்க வரமாட்டாங்க கோர்ட்டுக்கு அப்படின்னு சொன்னால் கரெக்டாக அவங்க வரல.
ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது இது ஏன் பண்ண முடியாது, பண்ணி கொடுக்குறோம். இருக்காங்க, நல்லா இருக்காங்க எல்லாரும். ஓகே மேம். இப்ப இன்னொன்னு, நீங்க வந்துட்டு யாருக்கு வந்துட்டு வசியமை வந்து ஆக்சுவலா சஜெஸ்ட் பண்ணுவீங்க மேம்? ஏன்னா, இப்போ நீங்க இந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்களா, உங்களுக்கு வந்து இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க யாருக்கு சஜெஸ்ட் பண்ணுவீங்க மேம்? இப்போ வேலையே இல்லை, ம். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், பணப்புழக்கமே இல்லை அப்படிங்கிறவங்க இந்த வசியமை ம். யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்காங்க. கோர்ட்லேயும் தீர்ப்பாக மாட்டேது. ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு அந்த கோர்ட்டில், ஓகே நம்ம வாழலான்னு ஒருத்தங்க சொல்கிறாங்க, ஒருத்தங்களுக்கு வந்து நான் வாழ முடியாதுங்கிறாங்க. ஸோ இந்த 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு இந்த வசிமை வந்து யூஸ் ஆகும். ஸோ அவங்க வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அடுத்து வந்து குழந்தைங்க படிப்பு, படிக்கவே மாட்றாங்க, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறவங்க அந்த வசிமையை யூஸ் பண்ணலாம். ம். வேலை கிடைக்கல, ப்ரமோஷன்ஸ் வேணும், வெளிநாடு போகணும் அப்படிங்கிறவங்களும் இந்த வசிமை, ஏன்னா அவங்களாம் இன்டர்வியூஸ்லாம் அட்டென்ட் பண்ணுவாங்க. அட்டென்ட் பண்ணும்போது அந்த சரஸ்வதியை கொண்டு நாங்கள் சில வசிமை பண்ணி கொடுப்போம். அப்படி கொடுக்குறவங்க அந்த மக்கா இருந்தால் கூட படிச்சிருவாங்க. அதே மாதிரி இன்டர்வியூ போய் பாஸ் பண்ணுறாங்க. ஃபாரின்லாம் போயிருக்கிறாங்க அந்த மாதிரி. ஓகே மேம். இந்த மை அப்படிங்கிறது பொதுவா நெத்தியில வைக்கிறது, புருவத்துல வைக்கிறது மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். அது தவிர்த்து வேற என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல அத பயன்படுத்தலாம் மேம்? எங்கே வச்சு அப்படின்னா, நெத்தியில தான் வச்சு பயன்படுத்தணும். ம். நெத்திலியோ இல்லை கழுத்து ஆ. பின்னாலேயோ வச்சுட்டு பயன்படுத்தணும். இப்போ இந்த இடுமருந்து அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் வந்து சொல்றாங்க மேம். என்னன்னா, யாருன்னா ஒருத்தவங்களுக்கு அது குடுத்துட்டாங்கன்னா, அது அவங்களுக்கே இருந்துட்டே இருக்கும். ரொம்ப நாள் வந்து அவங்க உடலுக்குள்ளேயே இருக்கும்னு சொல்றாங்க. அதெல்லாம் கூட நம்மளால கியூர் பண்ண முடியுமா? நம்ம கர்மா கிளென்ஸ் பண்றது மூலமா? நம்ம அதெல்லாம் வெளிய கொண்டு வர முடியுமா? அத பத்தி சொல்லுங்க. அதாவது இடுமருந்து அப்படிங்கிறது உண்மைதான். நிறைய பேர் இதில் வந்து இறந்தெல்லாம் போயிருக்காங்க. இடுமருந்து இருந்து நிறைய நோய்வாய்ப்பட்டு அப்படியே கூட இறந்துருக்காங்க. அவங்களுக்கு அந்த பாடியில் இருக்க பார்ட்ஸ் சிலதெல்லாம் இதுவாயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டெய்லி அந்த அந்த மூலிகைகள்லாம் இருக்குது, சில மூலிகைகள்லாம் அதை வந்து அவங்க கஷாயமாக எடுத்து குடிக்கும்போது அந்த வயிற்றில் இருக்கிற அந்த இடுமருந்து வந்து போக்கிட முடியும். ம். அதே மாதிரி இந்த வசியமை நம்ம கொடுத்து அவங்களுக்கு கர்மா கிளென்ஸ் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு அந்த இடுமருந்தை எடுக்க முடியும். ஓகே. இடுமருந்து எடுத்து அவங்க திருப்பி கியூர் ஆறதுக்கான கியூரா ப்ராசஸ். முன்ன போல இருப்பாங்க. ம். ஏன்னா மேம், அது ரொம்ப நாளா பல வருஷம் ஆனா கூட அவங்க உடம்புலயே தங்கியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அது ஆமா. அது இருக்கும். அது 12 வருஷம் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க இறந்துடுறாங்களே சிலரெல்லாம். ஓகே. சிலரெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அந்த மாரி விஷயங்கள்லாம். அதாவது எல்லாரும் கேட்குறாங்க, இந்த பிளாக் மேஜிக்குங்கிறது உண்மையா? பொய்யா? இதெல்லாம் நம்ப முடியாது அப்படியெல்லாம் சொல்றாங்க. ஆனா நன்மை ஒண்ணு இருக்கும்போது தீமை இருக்கு தானே! அதே மாரி நல்லது இருக்கும்போது ஒரு கெட்டது இருக்கு தானே! அதே மாரி இந்த விஷயமும் நெகட்டிவ்னா ஒரு பாசிட்டிவ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த விஷயமும் இருக்கு. நெறைய விஷயங்கள் வந்து நீங்க நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி.